சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். கொம்புத்தேனை பார்த்து நின்றேன் கையில் வந்து விழுந்தது கூட்டத்தோடு நின்ற என்னை கொஞ்சும் வண்ணம் அழைத்தது என்று எழுதிக்கொள் என்று சொன்னார் கண்ணதாசன். கண்ணதாசன் பாடல் எழுதும்போது டான்ஸ் மெட்டு தெரியும் என்ற தலைகணத்துடன் சென்ற கமல்ஹாசனை தனது வரிகள் மூலம் தலையில் அடித்து உட்கார வைத்துள்ளார் கவியரசர் கண்ணதாசன். இது குறித்து கமல்ஹாசனே ஒரு நிகழ்ச்சியில் பேசியுள்ளார். இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் 1977ஆம் ஆண்டு வெளியான படம் அவர்கள். சுஜாதா, கமல்ஹாசன், ரஜினிகாந்த் இணைந்து நடித்த இந்த படத்திற்கு எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைத்திருந்தார். பாடல்கள் அனைத்தும் கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருந்தார். பெண் கேரக்டரை மையமாக வைத்து திரைக்கதை அமைக்கப்பட்டிருந்த இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைந்த நிலையில் படத்தின் பாடல்களும் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. இந்த படத்தின் பாடல் கம்போசிங்கின் போது நடந்த சம்பவம் குறித்து பேசிய கமல்ஹாசன், படத்தின் இயக்குனர் கே. பாலச்சந்தர் நீயும் வாடா என்று என்னை அழைத்து கொண்டு பாடல் கம்போசிங் நடக்கும் இடத்திற்கு சென்றார். எனக்கு டான்ஸ் மற்றும் தாளம் தெரியும், அதனால்தான் என்னை அழைத்துச் செல்கிறார் என்று நினைத்து நான் அசட்டு திமிரில் அங்கே சென்றேன். பாடல் எழுதும்போது மெட்டு அமைக்கும்போது என்னிடம் 2-3 முறை யோசனை கேட்டார்கள். எனக்கு தலைகணம் அதிகமாகிவிட்டது. அதன் பிறகு ஒரு தாளத்தை இசைத்து அதன் மீது வார்த்தைகள் வரும் வகையில் அமைக்கப்பட்டது. அப்போது அந்த தாளத்தை கேட்டு கண்ணதாசன் வார்த்தைகள் சொன்னார். நல்ல மழை பெய்து காடு இன்று கனிந்தது எழுதிக்க. நான் நினைத்த எண்ணம் என்று அவர் பேசிக்கொண்டே இருக்க எனக்கு மனதிற்குள் அந்த தாளம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இவர் தாளத்தை விட்டுவிட்டு ஏதேதோ பேசிக்கொண்டிருக்கிறாரே என்று நினைத்தேன். அதன் பிறகுதான் நான் நினைத்த எண்ணம் என்று கல்வெட்டாக மலர்ந்தது. கொம்புத்தேனை பார்த்து நின்றேன் கையில் வந்து விழுந்தது கூட்டத்தோடு நின்ற என்னை கொஞ்சும் வண்ணம் அழைத்தது என்று எழுதிக்கொள் என்று சொன்னார். இதை கேட்ட நான், இது தாளத்தில் வராது என்று சொல்லிவிட்டேன். ஆனால் எம்.எஸ்.வி. இது தாளத்தில் வரும் என்று சொன்னார். அவர்களுக்கு இடையே இருக்கும் அந்த உறவும் காதலும் எனக்கு தெரியாது. அதனால் நடுவில் புகுந்து ஏதோ சொல்லிவிட்டேன். அதன் பிறகு தாளத்தில் வைத்து பாடினார். நான் டான்ஸ் தாளத்தில் சிறந்தவன் என்று நினைத்தேன். ஆனால் என்னை போட்டு நொறுக்கிவிட்டனர். ஆனால் இந்த பாடல் படத்தில் வரவில்லை. நீளம் காரணமாக நீக்கிவிட்டார்கள். ஆனால் என் நிலையை உணர்ந்த நேரம் இது என்று கமல்ஹாசன் கூறியுள்ளார். கமல்ஹாசன் நடித்த படத்தில் உங்களுக்கு பிடித்த படம் எது என்பதை மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.